திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானியம்மன் ஆலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் திரண்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ் வாகனங்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய அங்கு என்னென்ன பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன? களச்சூழல் என்ன பாஸ்கர்? அதாவது ஆடி மாதம் முதல் வாரம் தொடங்கி 14 வாரங்கள் இந்த பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயம் விழா கோலாகலமாக பூண்டிருக்கும். பொங்கல் பண்டிகை விடுமுறையின் இறுதி நாளான இன்று பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் சொந்த வாகனங்களில் அம்மனை தரிசித்து செல்கின்றனர். பொங்கல் விடுமுறை இறுதி தினம் என்பதால் பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயத்திற்கு பக்தர்கள் வருகை பெரியபாளையம் சுற்றுவட்டாரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்துக்கு இடையாக பக்தர்கள் பணமின்றி வழி வாகனங்களில் சென்ற பொதுமக்களும் கடும் சிரமத்துக்கு உள்ளாகின்றனர். பொதுமக்கள் வாகனங்கள் மட்டுமின்றி நோயாளிகளை ஏற்றி செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் போக்குவரத்து நெரிசல் சிக்கி தவிர்த்து வருகின்றன. பெரியபாளையம் பகுதியில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் முக்கிய நாட்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. சென்னையில் இருந்து பெரியபாளையம் வழியே திருப்பதி செல்லும் வாகனங்கள் ஊருக்குள் செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக பெரியபாளையத்தில் புறவழிச்சாலை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என இந்த கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் பெரியபாளையம் பகுதியில் போதிய போலீஸ் இல்லாமல் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் தோல்வி ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.